ஹலோ, இன்றைக்கி எக்லெஸ் டீ கேக் தான் பண்ணியிருந்தேன். லாஸ்ட் டைம் போட்ட டீ கேக் வீடியோவில் எக்லெஸ் ரெசிபி கேட்டிருந்தாங்க. அதனால இன்றைக்கி எக்லெஸ் ரெசிபி பார்க்கலாம். ஒரு பவுலில் கர்டும் ஐசிங் சுகரும் போட்டு நல்லா விஸ்க் பண்ணி எடுத்துக்கணும். நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல கிளார் அடிச்சிருக்குது. நான் அதை நோட் பண்ணாமல் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நோட்டீஸ் பண்ண அப்புறம் ப்ளீஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டேன். இதுலேருந்து கரெக்டாக தெரியும். நல்லா கர்டையும் ஐசிங் சுகர் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா விஸ்க் பண்ணி எடுத்துக்கணும். சுகர் கரைஞ்ச அப்புறம் இதில் மைதா, கார்ன்ஃப்ளவர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, லைட்டாக உப்பு சேர்த்து சலித்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் இதில் என்னென்ன கிராம்ஸ் போட்டிருக்குன்றது கமெண்ட்டில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். மறக்காமல் செக் பண்ணிவிடுங்க. எக்லெஸ் ரெசிபி பொறுத்த வரைக்கும் மிக்ஸ் பண்ணும்போது பார்த்து பொறுமையாக எல்லாம் கலந்து வர அளவுக்கு பொறுமையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நான் இந்த வீடியோவில் ஃபாஸ்ட் பண்ணி காமிச்சிருப்பேன். நீங்கள் நல்லா பொறுமையாக எல்லாம் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எல்லாமே சலித்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கின அப்புறம் இது கூட ஆயில் சேர்த்து திருப்பியும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் பாலில் வினிகரை மிக்ஸ் பண்ணி தனியாக ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தேன். அதை லாஸ்ட்டாக ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இது கூட எசன்ஸ்லாம் சேர்த்து நீங்கள் என்ன டின்னில் பேக் பண்ண போகிறீங்களோ அந்த டின்னில் போர் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் 180 டிகிரி செல்சியஸில் பேக் பண்ணி எடுத்தால் சூப்பரான எக்லெஸ் கேக் ரெடி ஆகிடும். பேக் பண்ணது ரவுண்ட் டின் நீங்கள் கட் பண்ணுறது வேறு ஷேப்பில் இருக்குதுன்னு பார்க்காதீங்க. நான் இன்றைக்கி நிறையா ஆர்டரும் இருந்துச்சு சைட் பை சைட். நான் மாற்றி மாற்றி பண்ணிகிட்டு இருக்கும்போது எது வீடியோ எடுத்தேன் எது கட் பண்ணுறன்றதே மறந்து போயிட்டேன். ஆனால் ஒரே ரெசிபி ஒரே மெஷர்மெண்ட் தான் போட்டு எல்லாமே எடுத்திருப்பேன். ஸோ இதே மாதிரி சூப்பராக சாஃப்டாக உங்களுக்கும் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.